கடவுளின் ஆசி பெற்று எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு என்னுடைய வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருஷம் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் ரொம்பவே பிரசித்தி பெற்று ஏற்றிட்டுருக்காங்க. அந்த கார்த்திகை தீபம் எதுக்கு ஏற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். எதுக்கு ஏற்றுறாங்க, யார் முதல்ல ஏற்றுனாங்க, அதனோட புராண வரலாறு என்ன, அதனோட கதை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கார்த்திகை தீபம் ஏன் ஏற்றுறாங்கன்னா, இது நம்ம புராண கதை மூலியமாக தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு நாள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு போட்டி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணுச்சு. அப்போது சிவபெருமான் அங்கே அனல் மலை, அதாவது தீத்தூணாக வடிவெடுத்து அங்கே வெளிப்பட்டார். தீத்தூண் மீன்ஸ் பெரிய நெருப்பு மாதிரி உருவெடுத்து, லிங்கத்தில் நெருப்பு மாதிரி உருவெடுத்தார். அப்போது அந்த தூணுடைய தலையும் அடியும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அதாவது விஷ்ணுவாலையும் கண்டுபிடிக்க முடியல, பிரம்மாவாலையும் கண்டுபிடிக்க முடியலை. அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க எல்லாரும் இந்த ஒரு ஸ்டோரியின் மூலியமாக சிவபெருமான் தான் ஆதி அந்தம் எதுவுமே இல்லாதவர், அதனால தான் அவர் பெரிய கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை அக்னியில் ஒரு லிங்கமாக தானே உருவாடுத்துச்சு. ஸோ அக்னி லிங்கத்துக்கு மீனிங் என்னென்னா அருணாச்சலம். அதனால தான் இங்கே இருக்கிற திருவண்ணாமலையில் இருக்க லிங்கத்தை அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சம்பவத்தை நினைவுபடுத்துகிற வகையில் தான் கார்த்திகை தீபம் வருஷம் ஏற்றிட்டுருக்காங்க. முதல்ல யார் தீபம் ஏற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைவ சித்தாந்த அடிப்படையில் பல்லவர் காலத்தில் பல்லவர் அரசர்கள் கிபி 6லேருந்து 7ஆம் நூற்றாண்டில் இங்கே தீபத்தை ஏற்றி வழிபட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சோழர்கள் இந்த திருவிழாவை ரொம்பவே பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் குலோத்துங்க சோழர்கள் காலத்துலேயும் இந்த ஒரு நிகழ்வை, இந்த ஒரு தீபத்தை பண்டிகையாகவே கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. தீபம் எப்படி செய்வாங்க அப்படின்னா, இப்போவும் கோடிக்கணக்கான பக்தர்கள் போயிட்டுருக்காங்க. அந்த தீபம் எப்படி செய்வாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த திருவண்ணாமலையில் மலையினுடைய உச்சியில் பெரிய பித்தளை குடம் ஒன்று இருக்கும். அதில் நெய் சுமார் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3500 லிட்டர் நெய் இருக்கும். அது ஃபுல்லாக நிரப்பிடுவாங்க. 4லேருந்து 5 நாள்கள் தொடர்ந்து அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஏற்றுறாங்கன்னா தொடர்ந்து 5 நாள் அணையாமல் பார்த்துருப்பாங்க. மழை புயல் எது வந்தாலும் அணையாது. அந்த மகா தீபத்தை பார்க்குறதுக்கும் தரிசிக்கிறதுக்கும் தொலைதூரத்தில் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க. பக்தர்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, கார்த்திகை தீபத்தை தரிசிக்கிறது மூலயமா பாவங்கள் எல்லாமே அழிஞ்சிரும், சிவனுடைய அருள் கிடச்சிரும், நம்மளுடைய ஆன்மா மோட்சம் அடைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. அங்கே போகிற பக்தர்கள் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு நிகழ்வு மட்டும் திருவண்ணாமலையில் ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்க. இன்னும் ஒரு நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையினுடைய மலையை அதாவது கிரிவலம் சுற்றுறது. கிரிவலம் சுற்றி அங்கே இருக்க லிங்கங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் இன்னும் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்புகிறாங்க. இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிவனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கும். இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் போக வேண்டிய ஒரு இடமுனா அது அதனுடைய வரிசையில் இந்த நம்மளுடைய திருவண்ணாமலையும் அமைஞ்சிருக்கிறது. திருவண்ணாமலை கோவிலுக்கு போகாதவங்க கண்டிப்பாக ஒரு முறைனாச்சும் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே நல்லது நடக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இது போல் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.